தினம் வேலை உங்களுக்கு, மேலே சாதி கொடுமையே இருக்காது, நீயே தான் ராஜா, உன்னை கேள்வி கேட்க ஆள் இல்லை, நீ போனதும் சம்பாதிச்சுட்டு திரும்பிடலாம், கை நிறைய காசு இருக்கும், இப்படி சொல்லி கூட்டிட்டு போன ஒரு தலைமுறை தான் நான் 4வது தலைமுறையாக அந்த ஊரில் வந்து. ஏன்னா சுதந்திரம் கிடைச்சும் நாங்கள் சுதந்திரம் இல்லாமல் இருக்கோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து இந்த மாஞ்சோள மக்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்காங்க. கடைசி என்ன சாப்பாட்டு கொடுக்க ரேஷனை கூட நிப்பாட்டாங்க. நாங்கள் என்னத்தை வச்சு சாப்பிட முடியும்? நிறைய பேர் ஆகாது, முடியாது, போகாது, அரசுக்கிட்ட போய் முறையிடுறியா, சென்னைக்கு போய் என்ன சாதிச்சிட போறீங்க? இவ்வளவு காலங்கள் ஆயிடுச்சு, நாங்கள் அதே தஞ்சம் தான் நாங்கள் இருந்துட்டோம். இந்த எஸ்டேட்டை தவிர்த்துட்டு எங்களுக்கு கிராமத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு வேளை பார்க்கவும் முடியாது, பார்க்கவும் தெரியாது. ஏன்னா நாங்கள் எங்கள் பிறப்பே அங்கே தான். இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தான் எங்களுக்கே தெரிய வருது, 1110 கோடி ரூபாய் அல்ல, இந்த பிபிடிசி கம்பெனி அரசுக்கு கொடுக்க வேண்டிய வரி, செலுத்த வேண்டிய வகை 4500 கோடி. கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்தாங்க? கம்பெனி வந்து எங்களுக்கு பணம் கொடுக்கன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டாங்க. எங்கேயுமே அமைச்சர் வன்னியரசு சந்திச்சிங்க, அவர் என்ன சொன்னார்? தமிழ்நாடையே தீர்மானிக்கக்கூடிய சட்டமன்றம், அந்த தலைமைச் செயலகத்துக்கு 4 தலைமுறை கழிச்சு தான் எங்கள் காலடி, இன்னும் நிறைய கிராமம் காலடி படாது. ஓட்டு போடுறதுக்கு மாஞ்சோலைக்கு போகிறோம், எனக்கு ஓட்டு இல்லை அப்படிங்காங்க. இந்த சுதந்திர நாட்டில் ஓட்டு உரிமை இல்லாதது இந்த மாஞ்சோலை தான். 1800 வருஷத்துக்கும் ஓட்டு இல்லாமல் ஆக்கிட்டாங்க. நான் அடுத்து என்ன இதெல்லாம் எங்கள்கிட்ட இருந்து பறிக்க போகிறாங்கன்னு தெரியல. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் வழக்கறிஞர் திரு ராபர்ட் சந்திரகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். மாஞ்சோலை தேயிலை தோட்டம் அப்படின்னாலே அங்கே இருக்கிற உழைக்கும் மக்கள், அந்த உழைக்கும் மக்களுடைய போராட்டம் அதெல்லாமே நினைவுக்கு வருது. நீங்கள் அந்த மாஞ்சோலையில் பிறந்து வளர்ந்து இன்னைக்கு வழக்கறிஞராக இருக்கிறீங்க. பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் அது வந்து 99 வருடங்களுக்கு அந்த மலை கிராமத்தை குத்தகை எடுக்கிறாங்க. அந்த குத்தகை வருகிற 2028 முடிவுக்கு வருது. ஆனாலும் அவங்க 4 வருடத்துக்கு முன்பாக 2024 வந்து அந்த மக்கள் வந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிறுவனம் மூடப்படுது. இது தொடர்ச்சியாக அரசுகிட்ட அந்த மக்கள் கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. வழக்குகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உச்சநீதிமன்றத்தில் இன்னும் 1 மாதத்துக்குள்ளே அரசு முடிவை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஊரை விட்டு வெளியேறணும்னு சொன்னதுலேருந்து அந்த மக்கள் வந்து பல இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க. நீங்கள் தொடர்ச்சியாக அந்த மக்கள் கூட இருக்கிறீங்க, அந்த மக்களில் ஒருத்தராக இருக்கிறீங்க. நேற்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்களையும் சந்தித்து கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறீங்க. என்ன சூழ்நிலை அங்கே இருக்கு? நான் ஒரு வழக்கறிஞராக இருந்தால் கூட மாஞ்சோலையில் ஒருவன், மாஞ்சோலை மக்களில் ஒருவன், அதுதான் முதல்ல. வக்கீலாக இருக்கிறதுனால அந்த பொது சமூகமும் எங்கள் ஊரையும் இணைச்சி பார்க்கறதுக்கான ஒரு நடப்பு பிரச்சனை என்னங்கிறதையும் கூடுதலாக பார்ப்பதற்கு முடியுது. ஒரு 1929 இருந்து உருவாக்கப்பட்ட அந்த மாஞ்சோலை 2028 குத்தகை முடிவுக்கு வருது. இடையில ஏற்கனவே 2 முறை 1952 ஒருக்கையும் 62 ஒருக்கையும் 2 முறை எஸ்டேட்டினுடைய குத்தகை காலம், அதாவது இருக்கும்போதே முடிவுக்கு வந்துச்சு. அரசினுடைய திட்டம் போட்டு, ஆனால் பிற்பாடு அப்போ இருந்த அரசு அதை அனுமதிச்சாங்க. கால நீட்டிப்பு 2 முறை செஞ்சிருக்கிறாங்க, சில விதிகளை போட்டு. அந்த விதிகள் மீறப்படாமல் அப்படியே இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ கடைசி, ஆனால் அப்போ இந்த பிபிடிசி கம்பெனி விரும்பிச்சு அங்கே இருக்கிறதுக்கு. இப்போ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கம்பெனி, லேஸ்பட்ட கம்பெனிலாம், பேர் வேணால் நமக்கு எளிதில் புரிபடாமல் இருக்கலாம். ஆனால் பாம்பே டையிங் அப்படிங்கக்கூடிய அந்த நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த துணியினுடைய உரிமையாளர் இந்த பிபிடிசி. பிரிட்டானியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் சாப்பிடக்கூடிய பிஸ்கட் கம்பெனியுடைய உரிமையாளர் இந்த பிபிடிசி. கோ ஏர் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானத்தினுடைய உரிமையாளர் இந்த பிபிடிசி. ஐபிஎல் சொல்லக்கூடிய இந்தியன் பிரீமியர் லீக்கினுடைய உரிமையாளர் பஞ்சாப் கிங்ஸ் 11 அணி, அதில் நடிகை பிரீத்தி சிந்தாவும் நெஸ்வாடியா அப்படிங்கக்கூடிய 2 பேரும் தான் பார்ட்னர்ஸ். அந்த நெஸ்வாடியா தான் இந்த நுஸ்லேவாடியா அப்படிங்கக்கூடிய அந்த பிபிடிசி கம்பெனியுடைய உரிமையாளருடைய மகன். இன்னைக்கு அவர் தான் நெஸ்வாடியா தான் பார்க்குறார். இவங்க யாருடைய வாரிசுன்னு பார்த்தா முகமது அலி ஜின்னா, பாகிஸ்தானுடைய அதிபர் முகமது அலி ஜின்னாவுடைய பேத்தி தான் திருமணம் பண்ணவர் தான் நுஸ்லேவாடியா. ஸோ ஒரு பெரிய குடும்பம், இந்தியாவுக்கே சவால் விடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய, அதாவது மிகப்பெரிய பணக்காரர்கள், பொருளாதாரத்தில் இந்தியாவையே கட்டி போடுற ஒரு பொருளாதார வல்லுநர்களில் ஒரு குழு தான் அந்த பிபிடிசி. அவங்களுடைய ஒரு யூனிட் தான் பிபிடிசி. தேயிலை, காஃபி உற்பத்தி பண்ணக்கூடிய
அந்த யூனிட்டுக்கு பேர். எப்படி துணிக்கு பாம்பே டையிங்கோ இப்படி ஒவ்வொரு பேர் மாதிரி இவங்க முழுக்க முழுக்க இந்தியாவுக்குள்ள விற்பனை இல்லை, ரொம்ப சொற்பம் தான். மாஞ்சோலை டீ அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பம் தான். ஆனா முழுக்க முழுக்க உலக நாடுகளுக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி. எங்க ஊர்ல மாஞ்சோலையில வந்து ஒரு எஸ்டேட் இருக்கா? டீ எஸ்டேட் மாஞ்சோலை இல்ல? அப்படிங்கிறது ஒரு யூனிட். திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் அப்படிங்கக்கூடிய தாலுகால வரக்கூடிய மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து, குதிரைவெட்டி இப்படி 5 டீ எஸ்டேட்ஸ் இருக்கு. இந்த 5 டீ எஸ்டேட்டும் ஊர் மாஞ்சோலை. அதனால எல்லாமே வெளி தனித்தனி உலகத்துக்கு கிராமங்கள். எல்லாம் தனித்தனி கிராமம், தனித்தனி குடியிருப்பு, தனித்தனி வேலைத்தலம். ஆனா வெளி உலகத்துக்கு 5 ஊரும் அறியப்படாம ஒரே ஊராக ஏறின உடனே ஊர் மாஞ்சோலை. அதனால மாஞ்சோலைன்னு பொதுவில் அறியப்படுது. இப்ப நான் பிறந்த ஊர் நாலுமுக்கு எஸ்டேட். இப்போ பாப்புலேஷன் எவ்வளவு சார் அங்க? இன்னைக்கு நிலைமைக்கு அப்படின்னு சொன்னா என்னன்னா, இந்த கடைசியா 2024 ஜூன்ல பார்த்தீங்கன்னா 520 குடும்பம் அங்க வேலை பார்த்துச்சு. அவங்க கம்பெனி கணக்குல 464 நிரந்தர பணியாளர்கள். அப்புறம் இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 60, 70 குடும்பம் வந்து தற்காலிக பணியாளரா இருந்தாங்க. அதனால அரசுக்கு அவங்க சமர்ப்பிச்சது 464 குடும்பம். பட் அங்க இருந்தது 520 குடும்பம். ஏறக்குறைய 2200 பேர் பெர் ஹெட்டா இருந்தாங்க. இந்த 424 பிளஸ் இந்த இருக்கக்கூடிய இந்த 520 குடும்பத்துக்கு தான் இப்ப போராடிக்கிட்டு இருக்கோம். இப்ப அரசு வந்து இப்ப அரசு சேவைகள் அங்க இருக்கா? இப்ப போஸ்ட் ஆபீஸ் மூடிட்டாங்க, பள்ளிக்கூடங்கள், ரேஷன் கடைகள் வந்து மூடிட்டாங்க. எஸ்டேட்ல அது ஒரு முழு ஊராகவே இருந்துச்சு. அங்க வந்து பள்ளிக்கூடம், மருத்துவமனை, தபால் நிலையம், மத வழிபாட்டு தலங்கள், மசூதி இருக்குது. 5, 6 ஒரே ஊர்ல 5, 6 பிள்ளையார் கோயில், கருப்பசாமி கோயில், வனப்பேச்சியம்மன் கோயில், முனியசாமி கோயில் இப்படி இந்து மத வழிபாட்டு தலம், கிறிஸ்தவருடைய ஆர்சி, கத்தோலிக்க கோயில், புராட்டஸ்டன்ட் கோயில் இப்படி எல்லா மலையாளிகளுடைய ஸ்ரீ நாராயணகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய நாராயணகுருசாமி கோயில் இப்படி எல்லா கோயிலும் அங்க இருக்கு, இப்பவும் இருக்கு. இப்போ இந்த 2024க்கு பிறகு ஒண்ணா குறைச்சாங்க. அங்கிருந்து மக்களை வெளியேற்றுவதற்காக 3 பேருந்து 2 முறை வரும். 6 முறை போன பேருந்தை 2 ஆக்குனாங்க, 1 ஆக்குனாங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு முறை ஆக்கிட்டாங்க. போன ஆகஸ்ட் 2025 வரைக்கும் ரேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதோட நிறுத்தப்பட்டுச்சு. மின்சாரம் தடைபட்டுருச்சு. தபால் நிலையத்தை போன அக்டோபரோட மூடிட்டாங்க. பள்ளிக்கூடத்தை கடந்த ஆண்டோட மூடிட்டாங்க. இப்போ அங்க அது மாதிரி கம்பெனியினுடைய மேலாளர்கள், மேனேஜர்ஸ், அந்த கம்பெனி அதிகாரிகள் எல்லாம் அங்கிருந்து வெளியேறிட்டாங்க. தொழிலாளர் குடும்பம் இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு 60லேருந்து 70 குடும்பம் மட்டும்தான் மேலே இருக்காங்க, இந்த 520 குடும்பத்தில். ஆனால் ஏறக்குறைய 250 குடும்பம் வரைக்குமான அவங்களுடைய மூட்டை முடி ஜாமான்லாம் இன்னும் மேலே தான் இருக்கு. இப்போ போன அரசு, திமுக அரசு இருந்தபோது அவங்களுக்கான மாற்று ஏற்பாடுன்னு சில விஷயங்களை செய்தாங்க. அதை அந்த மக்கள் ஏற்கலையா? அப்ப அதாவது என்ன நடந்துச்சுன்னா, கம்பெனி 45 நாள் கெடு கொடுத்து அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் வெளியேற்றுச்சு. வெளியேற்றி வனத்துறை கிட்ட ஒப்படைக்கணும், அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை. ஏன் அந்த நிபந்தனைனா, 1110 கோடி ரூபாய் அந்த பிபிடிசி கம்பெனி அரசுக்கு வரி செலுத்தணும். அப்ப அரசு கொடுத்த நெருக்கடி என்னன்னா, இந்த தொகையை நான் பின்னாடி வசூலிச்சுக்கிறேன், பட் நீ இவங்களை வெளியேற்றி கொடுத்துட்டு போ அப்படின்னு கம்பெனி நெருக்கடி கொடுக்குது. கம்பெனி அந்த நெருக்கடிக்காக 45 நாள் கொடுக்குது. அந்த நேரம் தான் எங்களை புடதையை பிடிச்சி தள்ளும் போது தான் நாங்கள் மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு 5 வழக்குகள் போடுறோம். அரசே ஏற்று நடத்து, டான்டி மூலமா, எப்படி ஊட்டி, கூடலூர், வால்பாறை பகுதியில் இருக்கோ அரசை ஏற்று நடத்துங்க. வழி இல்லைன்னா மக்கள்கிட்டே கொடுத்துருங்க, கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலமா அரசு நிர்வகிச்சுக்கோங்க, மக்களே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறோம். அல்லது எங்களுக்கு ஒரு ரிஹாபிலிட்டேஷன் சொல்லக்கூடிய மறுவாழ்வு திட்டங்களை அறிவிங்க. அடுத்தது வெளியிலிருந்து என்ன வழக்கு போட்டாங்கன்னா, அந்த அங்கேயே எங்களுக்கு தலா 4 ஏக்கர் நிலம் கொடுங்க அப்படிங்கிற வழக்கு. இது எல்லாத்தையும் நிலுவையில் இருக்கும்போது முந்தைய திமுக அரசு என்ன அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா, ஒரு 17 விதமான திட்டங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க, ஒரு ஸ்கீம். அதில் அடுக்குமாடி குடியிருப்பு, திருநெல்வேலியில் 2 பகுதி, ரெட்டியார்பட்டிங்கிற ஒரு பகுதியிலையும் பாப்பாங்குளம்னு ஒரு பகுதியிலையும் அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு. அதில் உங்களுக்கு வீடு, அல்லது நீங்கள் விரும்புகிற கிராமத்தில் 3 சென்ட் நிலம், கலைஞர் கனவு இல்லத்தின் அடிப்படையில். இது போக உங்களுக்கு ஆடு மாடு கோழி வளர்க்கறதுக்கு மானியம், தையல் மாதிரியான திறன் வளர்ப்புக்கான பயிற்சி, புதிதாக தொழில் தொடங்குவதற்கு மானியம், இப்படி ஒரு 17 விதமாக அறிவிச்சாங்க. இந்த திட்டம் மாஞ்சோலை மக்களுக்கானதுன்னு அறிவிச்சாலும்
மாஞ்சோலை மக்கள்கிட்ட கலந்துக்கிட்டு இதை பேசலை. ஏன்னா எங்களுடைய தேவைகள்லாம் அது இல்லை. எங்களுக்கு எஸ்டேட்டில் சைக்கிள் ஓட்ட தெரியாது. எஸ்டேட்டில் எங்களுக்கு ஆடு மாடு மேய்ப்பது என்பது வெகு சிலருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ எங்களை கொண்டு அடுக்குமாடி குடியிருப்பில் குடியிருக்க வச்சுட்டு ஆடு மாடை நீ வளர்த்துக்கோ அப்படின்னா நாங்கள் எங்கே போய் வளர்ப்போம்? இல்ல இப்ப அந்த முட எத்தனை எஸ்டேட் இருக்கு சார்? 5 டீ எஸ்டேட்ஸ். 5 டீ எஸ்டேட் இருக்கு. இப்ப அத தொடர்ச்சியா அரசே எடுத்து நடத்தணும் அப்படின்றது ரொம்ப சிரமமான விஷயமா? அரசு ஏன் யோசிக்கிறாங்க அத? அரசுக்கு ஏன் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா அரசுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய மிக முக்கியமான வேலை. உலகத்துல இன்னைக்கு 320 கோப்பை தேநீர் ஒரு நாளைக்கு குடிக்கப்படுறதா சொல்லப்படுது. ஸோ டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு வேலை தேயிலைக்கு உலகம் முழுக்க இருக்கு. இது எதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளேயோ அல்லது திருநெல்வேலிக்குள்ளேயோ சென்னைக்குள்ளேயோ இந்தியாவுக்குள்ளேயோ இருக்கக்கூடிய டிமாண்ட் மட்டுமல்ல. உலக நாடு முழுக்க இருக்கக்கூடியது மாஞ்சோலி டீயே. ஊத்து, மாஞ்சோலியில் ஒரு பகுதி ஊத்து. இந்த ஊத்துல இருக்கக்கூடிய ஆர்கானிக் டீக்கு வந்து உலகம் முழுக்க டிமாண்ட் இருக்கு. அது அந்த பிபிடிசி கம்பெனியினுடைய வெப்சைட்லேயே போய் நீங்க ஊத்து ஆர்கானிக்னு அடிச்சா அதுக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் என்னங்கிறது தெரியும். ஏன்னா அந்த பகுதியில் ஒரு நாளும் செயற்கை உரம் பயன்படுத்தப்படலை. அதுக்காகவே தனியா ஒரு தொழிற்சாலையவே உருவாக்குனாங்க. ஸோ அது முழுக்க முழுக்க அங்க வர்றது ஆர்கானிக். அந்த தேயிலை அதுக்கு அவ்வளவு விலையும் இருந்துச்சு, அவ்வளவு தேவையும் இருந்துச்சு. அப்படி இருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு ஏன் ஏன்னா என்ன பெரும்பாலும் சொல்லப்பட்டுச்சுன்னா மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய டான் டீ நஷ்டத்தில் இருக்கு. ஆனா எங்க தவறுனாங்கன்னா மற்ற பகுதியில் தொழிலாளர் எண்ணிக்கை அவங்களுக்கு குறைவா இருந்துச்சு. நிரந்தரமான தொழிலாளர்கள் கிடைக்கல. மாஞ்சோலையில் அப்படி இல்லை. இந்த 4 தலைமுறையா நிலையான தொழிலாளி இருந்தாங்க. அங்க அவங்க உத்தரவாதமா இருந்தாங்க. வேலை தேவையானவங்களும் இருந்தாங்க. ஈவன் ஏற்கனவே 60 வயதாகி அங்க பணி ஓய்வு பெற்றுட்டு திருப்பியும் எங்களுக்கு கீழே தரைத்தளத்துல வாழ முடியல, சமவெளியிலன்னு திருப்பி மேலே வந்தவங்க நிறைய இருக்காங்க. அப்படி சூழலில் அரசு வந்து இது நடைமுறை சாத்தியம் இருக்கான்னு பார்க்காம பிளண்டா மற்ற பகுதியில் டான்டி நஷ்டத்தில் ஓடுது, அதனால இங்கே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்க. இது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டு. எல்லாமே லாப கணக்கு பார்த்து பண்ண முடியாது. இப்போ போக்குவரத்து இருக்கு. போக்குவரத்து எங்கள் ஊரில் ஒரு நாளைக்கு பஸ் எம்டியாக இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு 44 பேருக்கு வரைக்கும் 130 பேர் ஏறுவாங்க. அப்போ ஒரு நாள் கணக்கையோ இல்லை ஒரு வார கணக்கையோ வச்சுட்டு அல்ல. இன்னொன்று லாபத்தோட பார்க்க வேண்டியது அரசுடைய இது இருக்க முடியாது. ஏன்னா இந்த போக்குவரத்து வந்தது எங்கள் ஊருடைய தலைமுறையை மாத்துச்சு. இந்த பேருந்து வந்ததுனால நாங்கள் படித்தோம், பேருந்து வந்ததுனால நாங்கள் வளர்ந்தோம், பேருந்து வந்ததுனால பொருளாதாரம் மாறிச்சு. அது பிற்பாடு அரசுக்கு தான் மாறப்போகுது, அரசுக்கு தான் ஸ்ட்ரென்த் ஆக போகுது, அரசுக்கு தான் மேம்பாடு ஆக போகுது. இப்ப நீங்க இருக்கிற இடம் உங்களுக்கு சொந்தமானது இல்லையா? நிச்சயமா எங்களுக்கு இல்லை. அதாவது அரசுக்கு சொந்தமானது. ஆமா, நாங்க 100 ஆண்டா வாழ்ந்த பகுதி. எந்த தனிநபருக்கும் எங்களுக்கு உரிமையானது இல்லை. அது முழுக்க முழுக்க காடு. அந்த மீண்டும் வந்து அரசே அந்த எஸ்டேட்டை ஏற்று நடத்தணும்னு சொல்றீங்கல்ல, அப்ப மறுபடியும் வந்து நீங்க அது ஒரு நிலமற்ற சமூகமா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? நிச்சயமா, அதுல மாற்று இல்ல. எனக்கு இன்னைக்கு தேவை எதிர்கால தேவைன்னு இருக்குது. எனக்கு இன்னைக்கு வேலை இல்லை, நாளைக்கு கஞ்சி இல்லை. இந்த 2.5 ஆண்டா குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. என்கிட்ட போய் நீங்க என்ன சொல்றீங்க, உனக்கு நீ வெளியூருக்கு வந்தா நீ 10 ஆண்டு 15 ஆண்டு 20 ஆண்டு கழித்து வீடு வச்சிருவேன், நீ படிச்சிருவேன், நீ வளர்ந்துருவேன், எல்லாம் சரி. அப்படி சொல்லி தான் 100 ஆண்டுக்கு முன்னாடி என் பூட்டனையும் பூட்டியும் மேலே கூட்டிட்டு போனாங்க. தினம் வேலை, உங்களுக்கு மேலே சாதி கொடுமையே இருக்காது, நீயே தான் ராஜா, உன்னைய கேள்வி கேட்க ஆள் இல்லை, நீ போனதும் சம்பாதிச்சுட்டு திரும்பிடலாம், கை நிறைய காசு இருக்கும், இப்படி சொல்லி கூட்டிட்டு போன ஒரு தலைமுறை தான் நான் 4வது தலைமுறையாக அந்த ஊரில் வந்தேன். என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, நீ படித்து வெளியே வந்துட்டெல்லாம் உன் ஊரில் எல்லாரும் படிக்க வேணாமா உன்னைய மாதிரிங்கிறீங்க. அந்த படித்து வெளியே இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் ஊருக்கு வரேன், நான் வாடகைக்கு வீடு கேட்குறேன், ஒரு பரிந்துரை இல்லாமல் எனக்கு ஒரு வாடகைக்கு வீடு கிடைக்குமா? அல்லது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன், அதில் என்ன ஒரு எலக்ட்ரீஷியனாக போகிறேன், எனக்கு பரிந்துரை செய்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. எங்களுக்கு வெளி உலக தொடர்பே இல்லையே. அப்போ ஒரு சோர்ஸ் வேணும். நான் வக்கீலாகி நானும் எங்கள் வீட்டில் எங்கள் தம்பியும் வக்கீல், எங்கள் அக்கா படிச்சுட்டாங்க, என் தங்கச்சி படிச்சுட்டாங்க. நான் வக்கீலாக பதிவு பண்ணி 7 ஆண்டு கழித்து தான் எங்கள் அம்மா அப்பா தேயிலை தோட்டத்துலேருந்து கீழே இறக்கணும். நான் வக்கீலாகி 7 ஆண்டு கழித்து, என் தம்பி வக்கீலாகி 2 ஆண்டு கழித்து தான் எங்கள் அம்மா அப்பாவை மேலேருந்து இறக்கணும். ஸோ அது வரைக்கும் எங்களுக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா ஒரு நிரந்தரமான ஒரு வீடு, குடியிருப்பதற்கு ஒரு வீடு, ஒரு வேலை. ஸோ வக்கீலே ஆனதுக்கு பிறகு கூட 7 ஆண்டு எங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாறும். அப்போ எங்களுக்கு தெரிந்த சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்து வளர்ந்த ஒரு சூழல், ஒரு வேலை எங்களுக்கு உத்தரவாத பட்சத்தில் அதிலிருந்து நாங்கள் படிச்சுக்கிறோம்.
அதுலேருந்து வெளி உலகத்துக்கு வந்துடணும். எங்கள் வாழ்க்கை முழுக்க அதுன்னு சொல்ல வரல. ஒரு குறிப்பிட்ட இலக்கு வைங்க. இன்னொன்று எங்களுக்கு மட்டும் இல்லை, புதிதாக நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கலாம் அரசு. ஒரு பக்கம் வேலைவாய்ப்பு இல்லைங்கிற இதே அரசு இங்கே மாஞ்சோலையில் எல்லா கட்டமைப்புகளும் இன்னைக்கு இருக்கு. அப்படி கட்டமைப்பு இருக்கும்போது அங்கே ஒருவேளை அரசு முயற்சி பண்ணுற பட்சத்தில் புதிதாக நிறைய பேருக்கு வேலையும் போகும், கொடுக்கலாம். ஃபாரஸ்ட் ஏரியாவில் பட்டா கொடுக்கறது உண்டா? ஃபாரஸ்ட் ஏரியாவில் பட்டாவா அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கறிஞராக பார்க்கும்போது என்னென்னா நிச்சயமாக கிடையாது. அது யாருக்கு முடியும்னு சட்டத்தில் என்ன வழி இருக்குதுன்னா, பழங்குடியினர்னு சொல்லக்கூடிய ஷெட்யூல் ட்ரைபுக்கு கொடுக்கலாம். அல்லது 2005 ஒரு சட்டம் வந்துச்சு, ஃபாரஸ்ட் டொல்லர்ஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம். வனத்தை சார்ந்து வாழ்பவர்கள் அவர்கள் இந்த சட்டம் வந்த 2005 அன்னைக்கு 3 தலைமுறையாக வனத்தில் இருந்திருக்கணும். அப்படின்னா 75 ஆண்டு. ஒரு தலைமுறைனா 25 ஆண்டுன்னு அந்த சட்டம் சொல்லுது. அந்த 75 ஆண்டுக்கும் கூடுதலாக எங்கள் மக்கள் இருந்திருக்கோம். ஆனால் சட்ட விதிமுறையில படி வனத்தை சார்ந்து வாழ்ந்திருக்கணும். நாங்கள் வனத்தில் வாழ்ந்தோம். பட் தொழிலாளியாக ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்ததா தான் சட்டப்படி எங்களை பார்க்கப்படுது. ஸோ தேன் எடுக்கல அல்லது காட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை சார்ந்து நாங்கள் இப்படின்னு எங்களை எடுத்துட்டு உனக்கு கிடையாது. இப்போ அரசு பார்த்து கொடுத்தா இங்கே யாரும் கேள்வி கேட்க முடியாது. அரசுக்கிட்ட ஆனால் நான் போய் உரிமையாக இதை கேட்க முடியாது. ஏன்னா அந்த உரிமையின்படினா சட்ட விளக்கம் பார்த்தா எனக்கு வராது. பட் அரசு இதை வந்து இல்லை இவங்க இத்தனை தலைமுறை வந்திருக்காங்க, இவர்களுக்காக இது தளர்த்தப்படுது, வேற யாருக்கும் இது கிடையாது, இவங்க 3 தலைமுறை அங்கே இருந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு வேற மாற்று இல்லை, அதனால இந்த சின்ன குழுவுக்கு இவ்வளவு ஒதுக்கப்படுது அப்படின்னா இங்கே யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. இப்படி சூழலில் தான் மாநில அரசு, முந்தைய மாநில அரசு திமுக அரசு அறிவித்த திட்டத்தை அமுல்படுத்துங்கன்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் அறிவிச்சிட்டாங்க. அந்த தீர்ப்பை எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போனோம் தொழிலாளிகள். உச்சநீதிமன்றத்தில் எங்கள் கோரிக்கை 5. 1, எங்களுக்கு ஒரு சமத்துவபுரம் கட்டி கொடுங்க மொத்தமாக. எங்களுக்கு வந்து அடுக்குமாடி குடியிருப்பு வேண்டாம், ஏதோ ஒரு கிராமத்தில் 3 சென்ட் நிலம் வேண்டாம். ஏன் வேண்டாம் அப்படின்னா, இடம் பெயர்றதுன்னா மொத்தமா ஒரே இடமா எங்களுக்கு ஒரே குழுவா. ஏற்கனவே அரசு கிட்ட இருக்கிற ஸ்கீம் தான் பெரியார் நினைவு சமத்துவபுரம்னு நம்ம தமிழ்நாடு அரசு தான் இந்தியாவிலே முன்மாதிரியா உருவாக்குனாங்க. அந்த ஸ்கீம் படி எங்களுக்காக மாஞ்சோலைக்குன்னு தனியா ஒரு ஸ்கீம் கொண்டு வாங்க அந்த அந்த ஒரே பகுதியில். அப்படி இருக்கும்போது நாங்கள் மேலே எப்படி சாதி கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து, வேற்றுமையை கடந்து எப்படி இருந்தோமோ அதே மாதிரி திருப்பி இருப்பதற்கான ஒன்று. 2வது, எங்களுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு பூமி இருக்கும். அடுக்குமாடி குடியிருப்பு எந்த காலத்திலையும் எங்களுக்கான ஊரா மாறாது, நிச்சயமா மாறாது. அந்த ஊரை பேருக்கு பொருளெல்லாம் போட்டு ஒரு ஊருக்கு வேலைக்கு போக, கூலிக்கு போக, இப்படி திருப்பியும் நாங்கள் நாடோடிகளாக தான் மாற்றப்படுவோம். 3 சென்ட் நிலம் வாங்குறது வந்து திருப்பியும் உதிரியாக நாங்கள் பிரிவோம், திருப்பியும் சாதியாகவும் மதமாகவும் தான் பிரிக்கப்படுவோம். இதெல்லாம் கடந்து மேலே நாங்கள் வாழ்ந்திருக்கோம். ஒரே கல்லறையா, ஒரே மத வழிபாடு. இந்து பண்பாடை வந்து கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடுவாங்க, மலையாளிகளுடைய ஓணத்தை தமிழ் மக்கள் கொண்டாடுவோம். இப்படி தான் அங்கே மனம் ஒப்பி இருந்த சூழல். அவ்வளோ சாதி மறுப்பு திருமணம் மேலே நடந்திருக்கு, அவ்வளோ மத மறுப்பு திருமணம் ரொம்ப இயல்பாக நடக்கும். அது ஒரு 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 பேசுபடு பொருளாக கூட இருக்காது, ஒரு கவனிக்கத்தக்க, ஏன்னா அது சாதாரணம் அங்கே. அப்படி சூழலில் இப்போ உச்சநீதிமன்றத்திட்ட கேட்டது எங்களுக்கு ஒரு சமத்துவபுரம் கொடுங்க. அடுத்தது கேம்பான்னு ஒரு சட்டம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. அந்த சட்டத்திட்டத்தின்படி என்னன்னா, வனப்பகுதிகளிலிருந்து வெளியேற்றும் போது அந்த மக்களுக்கான மேம்பாட்டுக்கு ஒரு திட்டத்தை ஒதுக்கணும்னு இருக்கு. கொடநாடு மலைக்கு கீழே இருக்கக்கூடிய தெங்கு மரடாக்கல்ல இதே மாதிரி ஒரு 450 குடும்பம் 1950 இருந்து இருக்காங்க. அவர்களை வெளியேற்றுவதற்கு தலா 15 லட்சம் ரூபாய் இழப்பீடு அந்த திட்டத்தின் கீழே கொடுங்கன்னு தமிழ்நாடு அரசு, இதே மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டு, அந்த 15 லட்சம் அன்னைக்கு கொடுத்த மாதிரி இந்த மக்களுக்கு, எங்க மக்களுக்கு 25 லட்சமா கொடுங்க. இப்போ அவங்க கம்பெனிலேருந்து செட்டில் பண்ணலையா? கம்பெனிலேருந்து பிபிடிஸ்லேருந்து என்ன பண்ணாங்கன்னா, 4 விதமாக அவர்களுடைய வயதை வைத்து பிரிச்சாங்க. பிரிச்சுட்டு குறைந்தபட்சம் 50,000 ரூபாய், அதிகபட்சம் 3,62,000 ரூபாய். இந்த 100 ஆண்டு வேலை பார்த்ததுக்கு, 100 ஆண்டு ரத்தத்தை உறிஞ்சதுக்கு, 100 ஆண்டு உண்டு ஒழித்ததுக்கு இந்த மக்களுக்கு நிர்ணயித்த தொகை 50,000 3,62,000 ரூபாய். எங்கள் கணக்கு முடிஞ்சிருச்சு, நாங்கள் பயங்கரமாக அதிகமாக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீதிமன்றத்துலேயும் வந்து பேசினாங்க. இப்போ தொழிலாளர்களெல்லாம் சேர்ந்து அந்த தொகையை உயர்த்தி தரணும்னு சொல்லி திருநெல்வேலியில் தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. ஸோ இந்த கேம்பஸ் ஸ்கீமில் வரும்போது இந்த ஸ்கீம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாது இந்த ஸ்கீமில். ஸோ வனத்திலிருந்து வெளியேற்றணும், வனத்தில் இருந்திருக்கணும்.
அப்படி இருக்கிற மக்களுக்கு அந்த இழப்பீடு உண்டு. இது 2வது. 3வது கேள்வி என்னன்னா, நாங்க இன்னும் எங்களுடைய மத வழிபாட்டு தலமும், எங்களுடைய மூதாதையருடைய கல்லறைகளும் இன்னும் மேல இருக்கு. அந்த உரிமை எங்களுக்கு உத்தரவாதம் செய்யப்படணும். அப்ப எங்க கல்லறைகளையும், எங்களுடைய கோயில்களையும், வழிபாட்டு தலங்களையும் பாதுகாத்துருங்க. ஆண்டுக்கு 2 முறை நாங்க போய் வருவதற்கான அனுமதி. அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு அடையாள அட்டை குடுத்துருங்க. நாங்க ஏன்னா அவங்க மட்டும் தான் முடியும். அதற்காக அடையாள அட்டை. இப்படி அடுத்தது இப்போ கூடுதலாக ஒரு கோரிக்கை என்ன வச்சோம்னா, இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்புல தான் எங்களுக்கே தெரிய வருது, 1110 கோடி ரூபாய் அல்ல. இந்த பிபிடிசி கம்பெனி அரசுக்கு கொடுக்க வேண்டிய வரி, செலுத்த வேண்டிய வகை 4500 கோடி. அதை வசூலிக்கிறதுக்கும் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புல இப்ப மே 29ஆம் தேதி போட்டிருக்காங்க. அப்படி வசூலிக்கப்பட்ட தொகை என்பது எங்க ரத்தம் அது. இந்த பர்டிகுலரா இந்த மாஞ்சோலை யூனிட்டுக்காக உருவாக்கப்பட்ட அதுல உள்ள தொகை அது. அதில் இந்த மக்களுக்கு இது கம்பெனி கையில இல்ல, இது அரசு கையில வருது. அந்த தொகையில் இந்த மக்களுக்கு இது வேற யாரும் பங்கு போடுறது கூட முடியாது. முழுக்க முழுக்க ஏன்னா வெறும் காட்டுல இருந்து கிடைச்ச பணம் அல்ல அது. எங்க மூதாதையருடைய ரத்தத்தை உறிஞ்சு உருவாக்குறதுடைய லாபத்தில் ஒரு பகுதி. அதை இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் இல்ல, கடைசி வேலை நாள் அன்னைக்கு இருந்த 520 குடும்பத்தில் உள்ள அந்த நபர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை, மொத்த 4500 கேட்கல, ஒரு குறிப்பிட்ட தொகையை இந்த மக்களுக்காக ஒதுக்கணும். அரசு கொடுக்குற தொகையில மக்களின் உழைப்பும் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி கேட்குறீங்க. அதையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த கோரிக்கையை வச்சு கேட்டிருக்கோம். இப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது மாஞ்சோலைக்கான தனித்துவமான போடப்பட்ட வழக்க புலிகள் சரணாலயம்ங்கிறதுனால கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு தேனி மாவட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புலிகள் சரணாலயத்தையும் சேர்த்து மொத்த வழக்கா மாற்றி எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்களையும் வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரி மொத்தமா தீர்ப்பு போட்டாங்க. இப்ப ஆக்கிரமிப்புன்னு தான் சொல்றாங்களா இதை? மற்ற பகுதியில் அரசு ஊழியர்கள் கூட இருக்காங்க. இங்க யாரும் ஒரு அரசு ஊழியர் கூட கிடையாது எங்க பகுதியில். தேயிலை தோட்டத்துல தவிர வேற யாரும் அந்த குடும்பத்தை சார்ந்து யாரும் இல்லை. மற்ற மலைகளில் அரசு ஊழியர்களே அவங்களை பொறுத்தவரை ஆக்கிரமிப்பாளர்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது மாஞ்சோலியை குறித்து அந்த தீர்ப்புல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய கம்பெனியினுடைய இடம், கம்பெனியுடைய கட்டடம், தொழிலாளர் குடியிருப்பு, மத வழிபாட்டு தலங்கள், மற்ற கல்லறை மாதிரியான இடம், இதுவெல்லாம் தொடர்ந்து தக்க வைக்கப்படணுமா, அல்லது மறுபண்பாட்டுக்கு கொண்டு வரணுமா, அல்லது அழித்தொழிக்கணுமா, அதெல்லாம் உடைக்கணுமா, இதுவெல்லாம் மாநில அரசு முடிவெடுத்து சென்ட்ரல் என்விரான்மெண்ட் கமிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கமிட்டியோட உட்கார்ந்து ஒரு அறிக்கை 1 மாசத்துக்குள், அதாவது ஜூன் 29க்குள் முடிவெடுத்து எனக்கு அறிக்கையை கொடுங்கன்னு இப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சூழலில் எங்க அச்சம் என்னன்னா, திடீர்னு அதிகாரிகள் வந்து நாளைக்கு வழக்குக்கு நாங்கள் ரிப்போர்ட் போடணும், இன்னைக்கே வெளியேறுங்கன்னு சொல்லி எங்களை தூக்கி போட்டுறக்கூடாது. அப்போ போதிய அவகாசம் வர்றதுக்கு முன்னாடியே அரசு செவிமடுத்து எங்களுக்கு தெரிந்த வரைக்கும் சட்டப்படியாக எந்த தடையும் கிடையாது. எங்களுக்கு ரிஹாபிலிட்டேஷன், நாங்கள் எங்க விருப்பம் மன ரீதியாக மாஞ்சோலையிலே இருப்போனாலும் சட்டம் அதுக்கு தடுக்குது. அப்போ நாங்க என்ன பண்றோம், மன ரீதியா வேற வழி கிடையாது, இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் நிர்பந்தத்தில். அப்போ எங்களுக்கு இதை மாற்றா கொடுங்க. இதில் இப்படி ஒரு மாற்று திட்டத்தை தருவதற்கு அரசுக்கு எந்த தடையும் இருக்க போறதில்லை. இது சாத்தியம் இல்லாத ஒரு வேலையும் கிடையாது. நாங்க கேட்கறது நடைமுறை சார்ந்து தான் கேட்கிறோம். இல்ல அந்த ப்ராசஸ்க்கு டைம் ஆகுமா? அப்ப நிச்சயமா ஆகும். ஆனா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, அதே இதுல மறுவாழ்வு திட்டத்தை கொடுக்காம நீ வெளியேற்றாத அப்படியும் சொல்லுது. ஆனா அதே நேரத்திற்கு மறுவாழ்வு தாமதங்கிறதுக்காக வெளியேற்றுவதையும் தாமதப்படுத்தாத. அப்போ ஒரு காலக்கெடு நீ நிர்ணயி. 1 மாசத்துக்குள்ள வெளியேற்றுன்னு சொல்லல, ஒரு திட்டத்தை உருவாக்கு. அந்த திட்டத்தை 1 மாசத்துக்குள்ள பண்ணி அந்த சிஇசி கமிட்டியோட உட்கார்ந்து பேசி இதெல்லாம் சாத்தியம்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையை கொடுத்து இவ்வளவு காலக்கெடு இதுக்கு ஆகும். உதாரணத்துக்கு சமத்துவபுரம்னு அறிவிக்கிறாங்க, அறிவிச்சு எங்களுக்கு குறைந்தது 6லிருந்து 12 மாசம் ஆகும் கட்டி முடிக்க, அது வரைக்கும் அங்க இருக்கலாம் அப்படிங்க. அந்த மாதிரி கான்கிரீட்டா ஒரு ரிப்போர்ட் கொடுங்க. ஆனா அரசு அதிகாரிகள் எப்படி அதை எடுத்துடக்கூடாது, வனத்துறை அதிகாரி எப்படி எடுத்துடக்கூடாதுன்னா, வெளியேற்றவே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி திடீர்னு தூக்கி அப்புறப்படுத்திடக்கூடாது. அப்படின்னா எங்களுக்கு வேற போக்கிடமே கிடையாது. எங்கேயுமே அமைச்சர் வன்னியரசு சந்திச்சிங்க, அவர் என்ன சொன்னாரு? நேற்று வந்து அதாவது தமிழ்நாடையே தீர்மானிக்கக்கூடிய சட்டமன்றம் அந்த தலைமைச் செயலகத்துக்கு 4 தலைமுறை கழிச்சு தான் எங்க காலடி, இன்னும் நிறைய கிராமம் காலடி படாமல் இருக்கு. பட் நாங்க முதல் முறையாக நேற்று தான் இந்த தலைமைச் செயலகத்துக்குள்ளே எங்கள் ஊருக்காக போய் பண்ணோம். அந்த இடமே எங்களை மிரட்டுச்சு. அந்த இருக்கக்கூடிய
அலுவலகங்களும் அந்த அதிகாரிகளும் அங்கே இருக்கக்கூடிய காருகளும் அந்த வரிசையும் இது மாதிரி அச்சமூட்டுச்சு. என்னடா இது எந்த உலகத்தில் இருக்கோன்னு. ஆனால் இங்கே எடுக்கக்கூடிய முடிவு தான் எங்களுக்கு. ஆனால் வன்னியரசு மாதிரி எளிய மக்களோட தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தோழரா ஒரு அண்ணனா அப்படி ஆள் இருக்க போய் ஒரு நம்பிக்கையை கொடுச்சு பார்க்கறதுக்கு முன்னாடியே. ஏன்னா அமைச்சராவதற்கு முன்னாடியே அவர் பண்ண களப்பணிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கையில தான் வந்தமே. இப்போ நேற்று பார்த்தோம், அவ்வளோ அவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க அவருக்கு இடையில. எங்களுக்கு ஒரு 20 நிமிடம் ஒதுக்கி முழுக்க கேட்டார். போதாததுக்கு இந்த பிரச்சனையை ஆரம்பித்த உடனே நேரில் களத்துக்கு வந்தார். நானே நேரில் வந்து பார்க்குறேன், என்ன நடக்குன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யாரும் கூப்பிடாமலேயே 2024லேயே அந்த பகுதிக்கு அவருடைய ஒத்த கருத்து இருக்கக்கூடிய சில பேரோட அழைத்து வந்து பார்த்துட்டு வந்தவங்க. அதனால அவர் புரிய வைக்கிறதுக்கு எங்களுக்கு சிரமம் ஏற்படலை. இப்போ என்ன வேணும், நடைமுறை சாத்தியம் என்னன்னு கேட்டிருக்கோம். நிச்சயமாக நான் பண்ணுறேன், நாங்கள் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்கோம். முதலமைச்சருக்கு வந்து பார்க்கறதுக்கும் அனுமதி கேட்டிருக்கோம். என்னால் என்ன முடியுமோ நிச்சயமாக நான் அதை செய்கிறேன். என்னென்னலாம் சாத்தியம் இருக்குன்னு தெரியல, நான் அதிகாரிகள்ட்டையும் கலந்துக்கிறேன், சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள்ட்டையும் கலந்துக்கிட்டு என்னென்னலாம் சாத்தியம்னு சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்து உங்களுக்கு மேற்கொண்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் கலந்துக்கிறேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கை தான் இப்போ எங்களுக்கு தேவையாக இருக்குது. ஏன்னா திடீர்னு அதிகாரிகள் வனத்துறையும் காவல்துறையும் உட்கார்ந்து ஒரு அதிகாரி இதோட வந்து தூக்கும்போது எங்களுக்கு பதில் பேசுறதுக்கு கூட இருக்க முடியாது. அந்த சூழலில் முன்கூட்டியே நாங்கள் இதை கொண்டு வர இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குற நேரத்தில் இது ஒரு மனிதாபிமான பிரச்சனையாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இது ஒரு ஆள் அல்ல. வழக்கு நடத்தும் போது நாங்கள் சொல்லுவோம், பல கட்டு இருக்கு, ஆனால் ஒவ்வொரு கட்டும் ஒரு உயிர். அதான் இப்போ டெக்னிக்கல் அப்படின்றத தாண்டி ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்குல்ல அதுக்குள்ள. அதுதான் இங்கே நிற்குது. இப்போ நான் மாஞ்சோலையில் பிறந்த 4வது தலைமுறை. நான் ஒரு நாளும் தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்கல. ஆனால் என் ஊர் மாஞ்சோலை. என் பிள்ளைக்கு பேர் அகஸ்தியா. எங்கள் பிள்ளைக்கு பேர் அகஸ்தியா. ஏன்னா இந்த மாஞ்சோலை இருக்கக்கூடியது மலை, பொதிகை மலை, அகஸ்திய மலை. சரி, எங்கள் பிள்ளைக்கு பேர் நாங்கள் அகஸ்தியான்னு வைக்கிறோம். எனக்கு சகோதரர் வீட்டுக்கு பேர் மதுரையில் கட்டிருக்க வீடு பேர் மாஞ்சோலை இல்லம். எங்கள் ஊரில் இருக்கிற ஃபோட்டோகிராஃபர் வந்து மாஞ்சோலை செல்வகுமார்னு வச்சுக்கிறாரு. எங்கள் ஊரில் ஒரு நண்பர் ஆட்டோ வச்சிருக்காரு, மாஞ்சோலை வனக்குயில்னு வச்சிருக்கிறாரு. இப்படி இது எல்லா ஊரும் இங்கே பிடிப்பு இருக்கும். இது கூடுதலாக ஒன்று இருக்கு. எஸ்டேட்ல இருந்து 40 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் வேலை பார்த்துட்டு போயிட்டார், கேரளாக்காரர். குஞ்சுகிருஷ்ணன் பணிக்கர்னு பேர், குஞ்சுகிருஷ்ணன் ஆசாரி. 80களில் ஊரை விட்டு போயிட்டார், மாஞ்சோலையிலேருந்து போயிட்டார். அவர் 2013 வராரு, 82 வயதில் வராரு. 2 நாள் எஸ்டேட்டில் சுற்றுறாரு. 3வது நாள் விஷம் குடிச்சு செத்துட்டார். அவர் வந்ததே விஷப்பாட்டிலோட இந்த மண்ணில் தான் என் உசுறு போகணும். 2013 குஞ்சுகிருஷ்ணன் ஆசாரி. அவர் குடும்பம் ஊரே தேடுது, திருவனந்தபுரத்து வராங்க. முந்தி அப்பா என் உசுறு மாஞ்சோலையில் போகணும், எஸ்டேட்டில் போகணும்னு சொல்லுவாரே, ஒருவேளை போயிருப்பாரோ. எப்போ 40 ஆண்டுக்கு முன்னாடி போனவர் தேடி பிடிச்சி வராங்க. 3வது நாள் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஊரில் இருக்க மக்களுக்கு ஏதோ இது வருதே, துர்நாற்றம் வருதுன்னு கண்டுபிடிச்சு அப்புறம் எடுத்து அங்கே போச்சு. இப்படி இருக்குல்ல, இது வந்து ஒரு எமோஷனலை தாண்டி முட்டாள்தனமாக கூட உங்களுக்கு தெரியலாம். அப்படி இல்லை அது. அதனால தான் என் கூட மலையை விட்டு இறங்கின பிறகு திருநெல்வேலி மாதிரி பாளையங்கோட்டை மாதிரி படிக்க வந்த பிறகு அந்த ஊரை விட்டு நான் ஏன் ஓடி போகிறேன்னா, திருப்பி மாஞ்சோலைக்கு தான் போகிறேன், வெளியூருக்கு இல்லை. அந்த 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 மலையிலே வந்த அந்த இது அது எனக்கு யாரும் சொல்லி கொடுத்து வரல. குழந்தையா இருக்கும்போதே ஏன் வருது. ஸோ இந்த எமோஷ்னல் இருக்குல்ல, அந்த எமோஷ்னல் நான் படித்த ஊர், நான் பிறந்த ஊருங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். அதை தாண்டி எங்களுக்கு ஏன் வருது? என்னமோ வேலையாக இருந்தால் கூட இன்னைக்கு ஊர் அப்படின்னா, ஏப்பா மாஞ்சோலையா உனக்கா என்ன இது, இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல் எங்களுக்கு வந்து மேலும் உத்வேகமாக இருக்குது. அதனால அதை பொருளாதாரத்தை இழப்பை கடந்து, பொது பிரச்சனைகளை கடந்து, சொந்த வேலைகளை கடந்து ஊருக்கு ஏதாவது அப்படிங்கிறது வந்து தன்முனைப்பாக இப்போ மாஞ்சோலையிலேருந்து செல்வகுமார் அவர் ஊத்து, அவர் எஸ்டேட் ஊத்து, காக்காட்சியிலேருந்து சாமுவேல் சாமுவேல் அற்புதராஜ் திரைப்பட இன்னைக்கு இயக்குனர் ஆகிட்டார் மாஞ்சோலை ஆவணப்படத்தை. மாஞ்சோலையிலேருந்து விமல் திருநெல்வேலியில் சட்டக்கல்லூரி படிக்கிறாரு. மாஞ்சோலையில் நிவிதான்னு ஒரு திருநெல்வேலியில் எம்ஏ படிச்சுட்டு இருக்கிறாங்க, கவிதை எழுதுறாங்க, தொடர்ந்து நிறைய இடத்துல கவிதை வாசிக்கிறாங்க மாஞ்சோலை குறித்து. மதுரை நாலுமுக்கிலிருந்து ராபர்ட், நான், இப்படி எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஊருக்கு ஒருத்தவங்களோ 2 பேரோ மற்ற வேலைக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்கி எங்கள் சொந்த வேலையெல்லாம் தாண்டி, அதுதான் அந்த பாண்ட், அந்த எமோஷ்னல் பாண்ட் இருக்கு இல்லையா. அதனால இது வெறும் அல்டிமேட்டாக இப்போ ஒருவேளை எங்கள் சமத்துவபுரம் கிடைத்தாலோ, ஒருவேளை எங்கள் மக்களுக்கு இழப்பீடு கிடைத்தாலோ, நான் சொன்ன இந்த 4-5 பேர் மாதிரி, அல்லது எங்களுக்காக எங்கள் கூட நிற்கக்கூடிய மக்கள் கண்காணிப்பவங்க வெண்டி டிஃபென்ஸாரோ, சிஜே ராஜன் சாரோ, திருநெல்வேலியில் டாக்டர் டேனியலோ, அல்லது இதை மாதிரி நிறைய அமைப்பு இருக்காங்க, 1-2 பேர் அல்ல.
அரசியல் கட்சிகள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. இது எல்லாம் போறதுக்கு தாண்டி எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ஊர் நம்ம மக்களுக்கு ஏதோ ஒண்ணு சாதிச்சிட்டோம். நிறைய பேர் ஆகாது, முடியாது, போகாது. அரசுகிட்ட போய் முறையிடுறியா? சென்னைக்கு போய் என்ன சாதிச்சிட போறீங்க? இப்படி போய்க்கிட்டே அலைஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா? அதுக்கு ஒரு முடிவு இல்லையாங்கிற சூழலில் நீதிக்கு தான் இங்க போராட்டம். நீதியை நோக்கி தான் எல்லா போராட்டமுமே நடக்குது. நாங்களும் நீதிக்காக தான் நிக்கிறோம். வெற்றி பெறுவது தான் இலக்கு. அது கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. வன்னியரசு அண்ணன் அமைச்சர் ஆவார்ன்னு எங்களுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி அவர் நினைச்சாரோ இல்ல, நாங்க நினைக்கல. இதுவெல்லாம் இன்னைக்கு கனிஞ்சு வருதுங்கிற மாதிரி தான் எங்களுக்கு போய் குறைந்தபட்சம் எங்கள் குரலை கேட்பதற்கு, எங்களுடைய ஆதங்கத்தை உட்கார்ந்து கேட்பதற்கே இங்கே இத்தனை இது எடுக்கும்போது, அந்த சூழலே மாறி இருக்கிற சூழலில் குறைந்தபட்சம் முடிவெடுக்கக்கூடிய, ஏன்னா நாங்க விளிம்பு நிலை மக்கள். எங்க ஊர்ல இருந்து படுத்து உருண்டால் பேருந்துல வந்தாலே 3 மணி நேரம் ஆகும் தரையில இறங்குறது. அப்ப நாங்க எங்க இருக்கோம்னா அரசின் கைக்கு எட்டாத தொலைவில் இருக்கோம். அப்படி சூழலில் இன்னைக்கு போய் உட்கார்ந்து எங்களை கூப்பிட்டு வாங்க உங்க கேட்கிறேங்கிற அந்த சூழலே அமைச்சரவை கேட்கிற இடத்துக்கே வர்றதே வந்து சிறு குறு தொழில் நிறுவனத்துக்கான அமைச்சர் மதன் ராஜா அமைச்சரும் வன்னியரசு அண்ணனும் கூப்பிட்டு எங்களை கேட்கறது, எங்களை உன் கோரிக்கையை சொல்லு அப்படின்னு எங்களை பேச வைக்கிறதும், அதாவது உனக்கு என்ன தேவைன்னு சொல்லுன்னு இருக்குல்ல, அதை கேட்க வைக்கிறதே எங்களுக்கு வந்து அதுவே பெரிய இதாக தான் ஒரு நம்பிக்கையாக தான் அடுத்து போகும் அப்படிங்கிற இணைப்பாக தான் பார்க்குறோம். அரசு செய்யும்னு நம்புகிறோம். ஏன்னா அரசு மட்டும்தான், இங்கே வேற ஆப்ஷனே கிடையாது. அரசை மட்டும்தான் நம்புகிறோம். அரசு மட்டும், இது மக்கள் நல்ல அரசு, மக்களுக்கான அரசு தானே. ஏன்னா நிறைய இடத்துல எங்கள் சாத்தியத்தை பார்க்குறோம். என்னென்னமோ புரட்டி போடுறாங்க, என்னென்னமோ புதுசாக நடக்குது. என்ன இதெல்லாம் பார்த்தது இல்லையே, இப்படியெல்லாம் நடந்தது இல்லையேங்கிற மாதிரி இருக்கிற சூழலில் மாஞ்சோலை மாதிரியான விஷயமும் மாறிராதா, இவ்வளவு நாள் இருந்த பார்வை மாறிராதா, இதுல அந்த பார்வையில் மக்கள் பார்வையில மாறிராதா, எங்க பார்வையில மாறிராதாங்கிற ஏக்கம் இருக்கு. நடந்துச்சுன்னா நடக்கும்னு நம்புறோம். எனக்கு 56 வயசாயிட்டு எங்க அப்பா, எங்க ஆச்சி, எங்க அம்மா, நானு, என் மகா 4 தலைமுறையா நாங்க அங்கதான் இருக்கோம். ஆமா, இவ்வளவு காலங்கள் ஆயிடுச்சு. நாங்க அதே தஞ்சம் தான் நாங்க இருந்துட்டோம். இந்த எஸ்டேட்டை தவிர்த்துட்டு எங்களுக்கு கிராமத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு வேளை பார்க்கவும் முடியாது, பார்க்கவும் தெரியாது. ஏன்னா நாங்க எங்க பொறப்பே அங்கதான். நாங்கள் அப்படி இருக்கல, நாங்கள் திடீர்னு எங்களை போங்கன்னு சொன்னோன்னே நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கேயே மறுக்கடிச்சே கிடந்து 2 வருஷமா இப்போ நாங்கள் அங்கே தான் இருக்கோம். எங்கள் ஆதார், எங்கள் ரேஷன் கார்டு, எங்கள் ஓட்டு ஐடி எல்லாமே இங்கே இருக்குது. எங்கள் அட்ரஸ் இதுவரையிலும் யாருமே நாங்கள் மாற்றலை, அங்கே தான் இருக்குது. அப்படி இருந்துமே இப்போ எங்களை வல்லிடும்புக்கு எங்களை வெளியில் போனாலும் கட்டாயப்படுத்துதாங்க. நாங்கள் அதை கடந்த ஆட்சியிலையும் கூட நாங்கள் எத்தனையோ பேர்ட்ட சொல்லிட்டோம். முதலமைச்சர் கண் பார்வைக்கு வேற போயிடுச்சு. ஆனால் அவர் அதை யார்கிட்டே எங்களை பார்க்கல. நாங்கள் இப்போ வந்திருக்கோம் முதலமைச்சரை பார்க்கறதுக்கு. இந்த ஆட்சியில் எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும்னு நாங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு எல்லா வழியும் அவங்க எங்களுக்கு செஞ்சு தரணும். வேலை வேணும்ன்றீங்க? வேலையும் வேணும், எங்களுக்கு இருப்பிடம் வேணும், பொழப்புக்குள்ள வழியும் வேணும், எல்லாமே வேணும் எங்களுக்கு. எங்களுக்கு வீடு வாசல்லாம் கிடையாது, இல்லை நாங்கள் அங்கேயே தானே பரம்பரையாக இருந்துட்டோம். வீடு வாசலும் வேணும், எங்களுக்கு பொழப்புக்கும் வழி வேணும், எல்லா வசதியும் எங்களுக்கு இந்த இங்கே எப்படி நாங்கள் வாழணும், எப்படிலாம் நாங்கள் வாழலாம் அப்படிங்கிற இது கவர்மெண்ட் தான் எங்களுக்கு செஞ்சு தரணும். 2024 வந்து எங்களை வந்து ஜூன் மாதத்துல எங்களை வெளியேற்றிட்டாங்க. வேலை இல்லாமல் கம்பெனியை லாக் பண்ணிட்டாங்க. அதிலேருந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு, சாப்பாட்டுக்கு, எல்லா விதத்துக்குமே எங்களுக்கு எந்த வசதியுமே கிடையாது. எடுத்துக்கிட்டால் மாஞ்சோலை எஸ்டேட்டில் அங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் கரண்ட் வசதியோ, தண்ணியோ, எந்த அடிப்படை வசதி, ஆஸ்பத்திரி, அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் இருந்தது, இது எல்லா கோரிக்கையுமே நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் எங்களுக்கு யாருமே அதை இப்போ கரண்ட் இருந்தது, அது இப்போ எடுத்துட்டாங்களா? ஆமாம், கரண்ட் இருக்கதை எடுத்துட்டாங்க. கரண்டெல்லாம் இருந்தது, ஹாஸ்பிட்டல் இருந்தது, இந்த மாதிரி எல்லா வசதி இருந்ததை ஃபுல்லாகவே போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தது. எங்களுக்குள்ள அடிப்படை வசதிகள் எங்கே ஒவ்வொரு ஊரில் என்ன இருக்குமோ அது எல்லாமே அங்கே எங்களுக்கு இருந்தது. இப்போ அங்கே வந்து தண்ணியிலேருந்து எல்லாமே கரண்ட் எல்லாமே நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அது நிமித்தம் நாங்கள் வழக்கு போட்டோம். வழக்கு போட்டதுனால தான் எங்களுக்கு வந்து அந்த வழக்கு நிமித்தமாக தான் எங்களை வந்து அந்த 24 வந்து எங்களை வெளியேற சொன்னாங்க. ஆகஸ்ட் மாதம் வந்து எங்களை வெளியேறிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி நீங்கள் வெளியே போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அது நிமித்தம் நாங்கள் ஒரு வழக்கு போட்டோம். பொதுநல வழக்காக போட்டு என்னுடைய சகோதரர் எல்லாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது நிமித்தம் நாங்கள் வழக்கு நிமித்தமாக தான் எங்களை வந்து உச்சநீதிமன்றம் வந்து எங்களை வந்து மக்களை வந்து வெளியேற்றக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் இதுவரை அங்கே இருக்கோம். அந்த வழக்குனால இப்போ 2 வருஷமா கரண்ட் இல்லாம தான் இருக்கீங்களா? இல்லை, அப்பப்போ கரண்ட் போயிடுது. நாங்கள் போய் ஒவ்வொரு பக்கமாக மனு கொடுப்போம், வரும் போவோம். இப்போ அறவே இப்போ கரண்ட் இந்த வருஷம் போராடிட்டே இருக்கோம்.
இப்போ வந்து எங்களை வெளியே போகணும்னு சொன்ன உடனே நாங்கள் இப்போ என்ன பண்ணுதோன்னா, நாங்கள் வெளியே போகிறதுக்கு எங்களுக்குள்ள எல்லா உரிமைகளையும் கொடுங்க. 4-5 தலைமுறையாக நாங்கள் வேலை பார்க்குற எங்களுக்கு வந்து என்ன கொடுக்கணும், அது எல்லா இதையும் கொடுக்கும்போது தான் நாங்கள் வெளியே போக முடியும். இல்லைன்னா நாங்கள் போக முடியாது. எங்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்தாங்களா? கம்பெனி வந்து எங்களுக்கு பணம் கொடுக்கன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டாங்க. கம்பெனி வந்து எங்களுக்கு பணம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களுக்கு 2 லட்சம் வயசை பொறுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதை விட்டு கீழே வந்தால் எங்களுக்கு இந்த இயற்கைகள் வந்து ஒத்து போக மாட்டுக்கு. எங்கே போனாலும் எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டுக்கு. 2 லட்சம் ரூபாயை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த 2 லட்சம் ரூபாயில் 50,000 ரூபா மாத்திரம் நாங்கள் வாங்கியிருக்கோம். இன்னும் நாங்கள் பாதி பணத்தை நாங்கள் வாங்கலை. எங்களுக்கு வாங்க மாட்டோம் அப்படின்னு அதை விஆர்எஸ்ன்னு விருப்ப ஓய்வு அப்படின்னு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் வாங்கலை. இன்னும் அதை நாங்கள் வந்து வச்சிருக்கோம், வாங்க மாட்டோம். அந்த இடத்துலயே நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் வேலையோட. இப்போ நாங்கள் வேலை எங்களுக்கு அங்கே இதுவரை நாங்கள் அங்கே தான் இருக்கோம்னு நாங்கள் போராடினோம். இப்போ வந்து அது வந்து காப்பு காடுன்னு அறிவிச்சாச்சு அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் வெளியே போகிறோம், எங்களுக்கு இழப்பீடு கொடுங்க. எங்கள் வாழ்க்கைக்கு வந்து ஒரு 25 லட்சம் ரூபா நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் இழப்பீடு. எங்களுக்கு எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சமத்துவபுரம் வேணும். நாங்கள் இவ்வளவு நாள் அங்கே எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தோம். அதனால எங்களுக்கு சமத்துவபுரமாக வேணும். எங்கே கொடுத்தாலும் எங்கள் மாஞ்சோலை கிராமத்தை உருவாக்கி கொடுங்க. அங்கே எங்களுக்கு எல்லா அடிப்படை வசதியும் எங்களுக்கு அங்கே வரும் அப்படின்னு நாங்கள் கேட்கோம். கம்பெனி வந்து 2028 வரைக்கும் இருக்குங்க நம்பிக்கையில் இருந்துகிட்டு இருந்தோம். ஆனால் 24 அவசர கதியாக என்ன நினச்சாங்களோ தெரில, திடீர்னு நாங்கள் அடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஆர்எஸ் தொகையை வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 15 நாள் சம்பளத்தை வச்சு கொடுத்து எங்களை ரொம்ப ஏமாற்றிட்டாங்க. அவங்க சொன்ன அமௌண்ட் வேறு, கொடுத்த அமௌண்ட் வேறு. அதனால் அது வந்து எங்களுக்கு போதுமான அளவுக்கு உள்ள அமௌண்ட்டாக எங்களுக்கு இல்லை. அதை வச்சு நாங்கள் வாழ்வாதாரம் பண்ண முடியாது. அதனால தான் நாங்கள் வந்து அரசுகிட்ட வந்து போன ஆட்சியிலையும் கடந்த ஆட்சியிலையும் நாங்கள் கோரிக்கை மனு கலெக்டரு, அமைச்சர், பொறுப்பு அமைச்சர், திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் நேரு ஐயா அவங்ககிட்டலாம் நாங்கள் கொடுத்து மனுவெல்லாம் கொடுத்து பார்த்தோம். எந்த விதமான இதுவும் இப்போ வரைக்கும் நடக்கலை. ஆட்சி முடிந்த வரைக்கும் நடக்கலை. சரி, அடுத்து புது கலெக்டர் வந்தாங்க. புது கலெக்டரும் போய் பார்த்து மனு கொடுத்தோம். அவங்க சொன்னாங்க நாங்கள் பரிசீலனை பண்ணதை நான் மேலிடத்துக்கு அனுப்பி பரிசீலனை பண்ணதான் இருக்காங்க. அடுத்து பொறுப்பு அமைச்சர் மரிய வில்சன் ஐயாவும் வந்தாங்க. அவங்ககிட்டையும் கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். அவங்களும் நான் பரிசீலனை பண்ணிருக்காங்க. இப்போ சென்னையில் வந்து 2 அமைச்சர்களை பார்த்து மனு கொடுத்துருக்கோம். அவங்களும் நாங்கள் மேலிடத்துக்கு தெரியப்படுத்தி அதுக்கு வேண்டிய நடவடிக்கை பண்ணுதோம்னு உறுதி கொடுத்துருக்காங்க. அதனால் எங்களுக்கு இந்த அரசு, அதாவது தாவேக அரசு, எங்களுக்கு எங்கள் கோரிக்கையை வந்து நாங்கள் மனுவாக கொடுத்துருக்கோம். அது பரிசீலனை பண்ணி இதை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எங்கள் மக்கள் எல்லாருமே இருக்காங்க. செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையும் இருக்காங்க. இவங்க செஞ்சும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் தேடி வந்திருக்கோம். சிலர் வந்து இந்த மாற்று இடத்தை வாங்கிட்டாங்களா? அது கொஞ்சம் பேர் வாங்கியிருக்காங்க. அவங்க சூழ்நிலை அப்படி, அவங்களுக்கு வீடு வசதி இல்லை அப்படி அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தில் சூழ்நிலைலாம் இருக்கனால ஒன்றும் வழி இல்லாமல் வாங்கிட்டாங்க. அவங்களோட சூழ்நிலை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆமாம், கட்டாயத்தினால அதுவும் கட்டாயப்படுத்தி வாங்கினாங்க. அதாவது அரசு அதிகாரிகளோட கட்டாயம், உங்களுக்கு இது விட்டாச்சுன்னா அடுத்து ஒன்றுமே இருக்காது, நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவீங்க ஒரு நிர்பந்தத்தையும் அடிப்படையில் இதுலேயும் வாங்கியிருக்காங்க. அதனால் நம்ம அதை ஒன்றும் சொல்லதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த அரசு வந்து எங்களை பரிசீலனை பண்ணி நாங்கள் கேட்ட கோரிக்கையை செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. நான் வந்து பிபிடிஸில் 4வது தலைமுறையாக வேலை பார்த்தேன். நான் வேலை பார்த்துட்டு அங்கே கம்பெனி அடைச்சோன்னே இப்போ கீழே வந்துட்டோம். சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் இங்கேருந்து நான் இப்போ ஊருக்கு போனோம் அப்படின்னா மாஞ்சோலை எஸ்டேட்டில் இல்லை. நான் எந்த ஊரில் போய் இருக்கணும், எங்கே போய் இருக்கணும்? ஓட்டு உரிமையை கூட இப்போ லாஸ்ட் டைம் 2026 எலெக்ஷனில் கூட ஓட்டு போடுறதுக்கு மாஞ்சோலைக்கு போகிறோம், எனக்கு ஓட்டு இல்லை அப்படிங்காங்க. இந்த சுதந்திர நாட்டில் ஓட்டு உரிமை இல்லாதது இந்த மாஞ்சோலை தான். 1800 வருஷத்துக்கும் ஓட்டு இல்லாமல் ஆக்கிட்டாங்க. நான் அடுத்து என்ன இதெல்லாம் எங்கள்கிட்ட இருந்து பறிக்க போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு ஓட்டுநர் லைசன்ஸு கூட நான் இப்போ ரினூவல் பண்ணியிருந்தேன். போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக அனுப்பிவிடுதான் அப்படின்ட்டாங்க. 1 மாதம் ஆகிட்டு போஸ்ட் ஆஃபீஸையும் தூக்கிட்டாங்க. ஓட்டுரிமை லைசன்ஸ் எங்கே இருக்குன்னே இப்போ எனக்கு தெரியல. இப்போ அதான் ஆர்டி ஆஃபீஸில் கேட்க உங்களுக்கு அனுப்பிட்டேன் அப்படிங்காங்க. அங்கே போய் கேட்டால் அவங்க எங்களுக்கு வரவே இல்லை அப்படிங்காங்க. மாஞ்சோலையில் போஸ்ட் ஆஃபீஸே இல்லாமல் இருக்குது இப்போ. அதனால் இப்போ நிறைய பேருக்குள்ள ஆதாரமே இல்லாமல் அப்போ அழிக்க பார்க்காங்க அவங்க. இன்னும் வருங்காலத்தில் என்னென்ன நடக்கணுங்கிறது தெரியாது எங்களுக்கு. அந்த சூழ்நிலையில் இருக்கும். மக்கள் வந்து இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. வேலை இல்லாமல் நிறைய ஆஸ்பத்திரி கூட செலவு பண்ண முடியாமல் வீட்டிலே இருக்காங்க. மாத்திரை மருந்து கூட வாங்க முடியாமல், பஸ்ஸுக்கு போனாலும் கூட பைசா இல்லை. கலைஞரின் மகளிர் உரிமை தொகை கூட எங்களுக்கு பாதிக்கிறதுக்கு ஏறாமல் தான் இருக்குது. ஏற்ற விடாமல் அந்த லாஸ்ட் டைம் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. லாஸ்ட் டைம் பொங்கல் பரிசு 3000 ரூபா கொடுத்தாங்க, அதையும் வாங்க விடாமல் ஆக்கிட்டாங்க.
இன்னும் அடுத்து இன்னும் ஒவ்வொரு இதில் என்ன ஸ்கீம் வருதெல்லாம் மாஞ்சோலை மக்களுக்கு மட்டும் கிடையாது, மிச்சம் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் உண்டு, மாஞ்சோலை மக்களுக்கு மட்டும் கிடையாது அப்படிங்காங்க. அதான் என்னன்னு தெரில, என்ன சூழ்ச்சி பண்ணுதாங்க, என்ன இது பண்ணுதாங்கன்னு தெரில. வருது இந்த எலெக்ஷன், இந்த 2026 தளபதி சிஎம் ஜோசப் விஜய் அவர் தலைமை ஏற்றிருக்காரு. அதுலேயாச்சும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு, ஏதாச்சும் ஒரு இது கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சாதி மதம் பார்க்காம வாழ்ந்தவங்க. இப்போ அதே மாதிரி சமவெளி பகுதியிலையும் ஜாதி மதம் பார்க்காம ஒரே இடத்துல எங்களுக்கு வந்து சமத்துவபுரம் மாதிரி கட்டி கொடுத்தா நாங்கள் அதே மாதிரி இடத்துல ஒன்றா இருந்துக்கிடுவோம். எங்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்கள் எல்லாமே கிடைக்கும், மற்றவங்களோட உதவிகளும் கிடைக்கிறது தான் சமத்துவபுரங்கிற கேக்கு. அடுத்து வந்து 2வது கோரிக்கையாக காப்பு காட்டில் வந்து 4 திறமை வாழ்ந்ததுனால ஒரு 25 லட்ச ரூபா இழப்பீடு, மத்திய அரசின் நிதி பங்கீடுலாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 25 லட்சம் இழப்பீடு மக்கள் நிரந்தரமாக வெளியேற்றுறாங்க அப்படிங்கிற காரணம் 25 லட்சம் இழப்பீடு கேட்கும். 3வதாக கம்பெனி வந்து ஒரு 4600 கோடி வந்து வரி பாக்கி வச்சுருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு. அந்த வரி பாக்கியும் கூட அந்த பணத்தை பிடிச்சி இந்த மக்களுக்கு வேலை பார்த்த மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கும். அது போக இந்த சமவெளி பகுதியில் வந்து அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அதனால் போல் விவசாயம் செய்யறதுக்கு ஒரு 2 ஏக்கர் நிலமும் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயமும் நாங்கள் வைக்கோம். அடுத்து வந்து எஸ்டேட் பகுதியில் எங்கள் முன்னோர் கல்லறைகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அதெல்லாம் இருக்குது. அது வந்து வருடத்துக்கு 2 முறை அது மாதிரி போயிட்டு வழிபாட்டு தலங்களுக்கு போயிட்டு முன்னோர் கல்லறைகள்லாம் வழிபட்டு வரதுக்கு எங்களுக்கான அனுமதியை கொடுக்கும். இது போன்ற கோரிக்கை தான் எங்கள் உச்சநீதிமன்றத்தில் வச்சோம். இப்போவும் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு இதை போன்ற கோரிக்கை நாங்கள் இப்போ முன் வைக்கோம். இது இந்த தமிழ்நாடு அரசு செஞ்சு தரணுங்கிற ஒரு நம்பிக்கை இப்பவும் நாங்கள் காத்திருக்கோம். திருநெல்வேலியில் இன்னைக்கு நடக்கிற ஒரு சமூக பதற்றமோ அது மாஞ்சல் ஒரு நாளுமே நிகழ்ந்ததே கிடையாது. ஒரு திருவிழாவில் எல்லாருக்கும் பழக்கப்பட்ட மாதிரி திருவிழாவில் ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடலாம். ஆனால் திருநெல்வேலியில் அப்படி பண்ண முடியாது. திருநெல்வேலி இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு சமதளத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில், நம்ம இங்கே அம்பேத்கர் மாதிரி இங்கே கிராமங்கள் எல்லாமே ஏதோ ஒரு ஜாதி அடிப்படையில் அந்த ஜாதியோட ஸ்ட்ரக்சரில் தானே இருக்குது. இப்போ மாஞ்சோலை அப்படி கிடையாது. நீங்கள் மேலே ஃபஸ்ட்டு ஒரு மலையில் அடுக்கடுக்காக தான் இருக்கு வீடு, ஆனால் அந்த மலையோட இதில் தான் அந்த அடுக்குகள் இருக்குது. ஊரில் அப்படி இல்லை. ஊரில் நீங்கள் இந்த தெருவு இந்த தெருவு. இப்போது எங்கள் சித்தி வந்து மாஞ்சோலிருந்து இங்கே வந்துட்டாங்க வேலை வாய்ப்புக்காக. இங்கே வந்து தங்கி ஒரு வீட்டில் தங்கிட்டு வேலைக்கு போயிட்டு வராங்க. அவங்க கோழி வளர்க்குன்றதுக்காக அந்த கோழி பக்கத்து வீட்டில் போய் மேய்ஞ்சிருச்சு. அது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையாகுது. ஏன்னா இது ஏன் இல்லை, உன் கோழி இப்படி இங்கே வரலாம் அப்படி. இது ரொம்ப சின்ன சண்டையாக இருக்கலாம், ஆனால் அது உளவியல் ரீதியாக அவங்களுக்கு பெரிய நகர்ப்புறத்துல சமவெளியில இருந்தாலும் அவங்க அடுக்குகளா இருக்கிறாங்க. ஆமா ஆமா, நாங்க அடுக்குகள்ல இருந்தாலும் அந்த சமமா இருக்கீங்கன்னு சமத்துவம் வந்து அங்கே நிலவிட்டு இருக்கு. இயல்பாகவே அது நடந்துச்சு. இங்கே வந்து இது வந்து ஒரு சின்ன பிரச்சனையாக தெரிஞ்சாலுமே அவங்க வாழ்வியலில் மென்டலாக அவங்க நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. கடந்த ஆச்சு அதை மிஸ் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா 99 எப்படி ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு நிகழ்வுக்கு தாமிரபரணி படுகொலையில் திமுக ஆட்சியில் நடந்ததோ, இப்போ அதே மாதிரி கிட்டத்தட்ட அதுக்கான ஒரு பரிகாரம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில அந்த ஒரு வாய்ப்பு இருந்துச்சு திமுக அரசுக்கு. அதை கண்டிப்பாக திமுக அரசு மிஸ் பண்ணிடுச்சு. இப்போ அமைஞ்சிருக்க தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியில் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாலும் உண்மையிலே மக்களோட தேவை என்னவா இருக்கு, அவங்க எதை கேட்குறாங்க, அவங்க கேட்குறது சாத்தியமா, அது பொருளாதாரத்தில் இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இதெல்லாம் வந்து தேவையில்லா செலவினங்கள் அப்படின்னு ஒரு செலவுகள் அடிப்படையில் வருமானம் லாபம் நஷ்டம் இந்த கணக்கு இல்லாமல் அது வந்து அவங்க மக்களுக்கான அந்த இத்தனை வருஷமாக அவங்க இழந்த பறிக்கப்பட்ட உரிமைகளுக்கு தீர்வாக அமையுமா, அவங்க இழந்ததுக்கு இது தீர்வாக இருக்குமா அப்படிங்கிறத ஒரு மனிதாபிமான அடிப்படையிலையும் நடத்தணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இதெல்லாம் பேசும்போது அந்த நிறுவனத்தை வந்து விடக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு அந்த எஸ்டேட்டு எனக்கு தான் அந்த நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி 78 ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கை 40 வருஷம் நடத்துகிறாங்க. ஒரு வழக்கு நமக்கு 5 வருஷம் 6 வருஷம் போகிறதே ரொம்ப, இப்போ 2 வருஷம் அந்த வழக்கு நடக்குது. இதுவே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கான செலவு இதுன்ட்டு அவ்வளோ பிரச்சனை அதெல்லாம். ஆனால் 40 வருஷம் ஒரு நிறுவனம் வழக்கு நடத்துது அப்படின்னா சும்மா கிடையாது. அப்போது அவங்களோட வருமானம் எவ்வளோ இருக்கும். அப்போது இந்த எங்கள் மக்களோட உழைப்பில் அவ்வளோ பெரிய வருமானத்தை சம்பாதிச்ச ஒரு நிறுவனம், அதோட உடைமைகள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்குது, வால்பாறையில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குது. அவங்க மாஞ்சோலையிலேருந்து மட்டும் தான் அவங்களால வெளியே போக முடிஞ்சிச்சு. அரசு வந்து அவங்கள முடக்குங்க அப்படின்லாம் இல்லை. எங்களுக்கு நியாயமாக இத்தனை 4 தலைமுறையாக வேலை செஞ்ச தொழிலாளர்களுக்கான நியாயமான இழப்பீடை கொடுக்கணும். அது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த நிறுவனத்தோட வரிப்பாய்க்கே 4600 கோடி இருக்குது. இது வந்து உச்சநீதிமன்றமே சொன்ன ஒரு டேட்டா. உண்மையிலே வந்து அந்த நிறுவனம் வந்து கொடுக்க முடியாமல் இல்லை நஷ்டத்தில் இயங்குது அப்படிங்கிற ஒரு காரணம் இவங்க யாருமே அந்த நீதிமன்றத்திலேயே இவங்க சொன்னாலுமே வரிப்பாய்க்கு அவ்வளோ இருக்கும்போது அதோட பங்குகள் நிறைய இருக்குது இந்தியா ஃபுல்லாமே. ஸோ அதை வந்து அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அவங்க உழைப்புக்கான நியாயமான விஆர்எஸ் காசு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஃபோர்டு கம்பெனி வந்து கடைசியாக இங்கே சென்னையிலேருந்து வெளியே போகும்போது அவங்களுக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அன்னைக்கு இருந்த எதிர்கட்சியாக இருந்த திமுகவும் தொழிற்சங்கங்களும் தொழிலாளர்களுமே உட்காந்து பேசி முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வருஷத்துக்கு 156 நாள் அப்படிங்கிற அடிப்படையில் 150 நாள் கிட்டத்தட்ட
அவங்களுக்கான இழப்பீடை வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அவங்க ஒரு வருஷத்துக்கு 150 நாள் வேலை நாள். இப்போ அமுதாக்கா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு 10 வருஷம் சர்வீஸ் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 150 நாள்னா இப்போ 10 வருஷத்துக்கு எவ்வளோ அவங்களுக்கான, ஏன்னா அவங்க பணிபுரிஞ்சிருந்தா அந்த 10 வருஷம் அவங்க அந்த கம்பெனியோட அந்த நிறுவனத்தோட தொழிலாளி. அவங்க அந்த கம்பெனிக்கு வேலை செஞ்சிருப்பாங்க. அவங்களோட எல்லாமே மாறுது அப்படிங்கும்போது அந்த இழப்பீடு அந்த கம்பெனி கொடுத்துட்டு போச்சு. இதே மாதிரி அந்த பிபிடிசி கம்பெனிகிட்ட இருந்தும் அந்த வரி பாக்கியில இருந்தும் மக்களுக்கு என்ன எவ்வளோ நாள் எவ்வளோ அடிப்படையில் கொடுக்கலாம், இவங்க எத்தனை நாள் வேலை செஞ்சிருப்பாங்க, இந்த சர்வீஸ் அடிப்படையிலையும் வயது அடிப்படையிலையும் வச்சு அந்த வரி பாக்கியில இருந்தோ இல்லை நிறுவனத்திலிருந்தோ நேரடியாவோ இந்த அரசை மறுபடியும் அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி நடத்தி கொடுக்கணும். ஒரு 4 தலைமுறைக்கு இருந்து வாழ்ந்த மக்கள் அங்கிருந்து அகற்றப்படுறாங்க. அந்த பிரச்சனையை பார்க்குறோம். இது வெறும் நிர்வாக பிரச்சனையாக மட்டும் இல்லை. இது அரசு வெறும் நிர்வாக பிரச்சனையாக மட்டும் பார்த்து முடிப்பிடுறதில்லை. இது ஒரு வாழ்வாதாரத்துக்கான பிரச்சனை. மக்கள் வாழ்ந்த பகுதியில் ஒரு செடி ஒரு இடத்துல இருக்குன்னா அதை அப்படியே பிடுங்கி போட்டோம்னு சொன்னால் செடி வாடிடும். இது ஒரு சாதாரண விஷயம்தான். இப்போ அந்த வாழ்ந்த மக்கள் அங்கேயே இப்போ இருந்த மக்கள் இவ்வளவு சொல்கிறாங்க இன்னைக்கு சொல்லும் பொழுது, அந்த மக்கள் வாழ்ந்த மக்கள் அதுக்கு அந்த இடத்த விட்டு அகற்றப்படும் பொழுது இந்த அரசு மக்களோடு கலந்து பேசும். மக்களோடு கலந்து பேசி அவங்களுடைய பண்பாட்டு தளத்துக்கும் அவங்களுடைய சமூக தளத்திற்கும் ஒரு சரியான முயற்சி கொடுக்காம மக்களை அங்கிருந்து அகற்றுவோம்னு எடுக்கக்கூடிய ஒரு இதுவே ஒரு மனிதனுடைய மீறல். அது மாதிரி நடப்பதுங்கிறது இல்ல. மக்கள்கிட்ட அரசு பேசவே இல்லையா? அரசு பேசுனது அப்படிங்கிற ஒரு தகவல்கள் தானே, எல்லாமே தகவல்கள் தானே. மக்கள்கிட்ட இவ்வளவு மக்கள்கிட்டையும் கலந்து பேசி இந்த உணர்வு ரீதியாக இன்னைக்கு அவங்ககிட்ட பேசியிருக்கணும். இல்ல, ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவாங்க அரசு தரப்புல இருந்து, அந்த மாதிரி முயற்சிகள் எதுவும் நடக்கலையா? கருத்து கேட்பு கூட்டம்ங்கிறது பெரிய அளவில் இல்லை. இப்போ இந்த கவுன்சிலர் இருக்கிறாரு, இன்னைக்கு கருத்து கேட்பு கூட்டம் அந்த அளவுக்கு நடந்திருக்குன்னா மக்கள் இப்படி இங்கே வந்திருக்க மாட்டாங்க. நம்ம தான் கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது, இதில் நம்ம எல்லாமே ஒருமித்த அளவில் தான் ஒரு முடிவுக்கு வந்துட்டோமே அப்படிங்கிற லெவலில் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது இல்லை. அது 2 அரசுகளும் தவறிச்சுன்னு பார்க்குறோம். ஒன்று அது முன்னாடி இருந்த அதிமுக அரசாங்கம் இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் திமுக அரசாங்கம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன அதில் திட்டம் அப்படிங்கிறது நமக்கு அந்த உள்நோக்கம் என்னங்கிறதும் புரியலை. ஒரு பக்கத்தில் என்னன்னா பழைய சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரடியாக பார்த்து மனு கொடுக்கப்பட்டிருக்குது. இது விஷயமா நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம், சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறாரு. இதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நபரை பார்த்து கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, அங்கே இனிமேல் கம்பெனி நடத்துறதெல்லாம் முடியாது, மக்களுக்கு வேற ஒரு செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை, நாங்கள் பார்த்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த அரசியல்வாதிகள் அவர்களுடைய தன்மையில தான் பார்க்குறாங்களே ஒழிய, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்த மக்கள், சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள், இவ்வளவு நாள் வாக்களிக்க உரிமை பெற்று வாழ்ந்த மக்களை பற்றி அவங்களுக்கு எந்த வகையிலும் கவலை இல்லை. அதனால ஒரு வாழ்வுரிமை என்று சொல்லும் பொழுது கண்ணியத்தோடு மக்கள் நடத்தப்படணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய 21வது பிரிவு அதை தான் சொல்லுது. மக்கள் இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாக்க முடியாது. இன்னைக்கு அந்த வனத்தை இவ்வளவு பாதுகாத்திருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு மக்கள் காரணம். அதனால மக்கள் கொண்டாடப்பட வேண்டியவங்க. மக்கள் இல்லாம நாங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாத்துருவோம் அப்படின்னு சொல்றதும் கூட ஒரு தவறான பார்வையா இருக்கும். இந்த பார்வை பழைய அரசுகளுக்கு இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நீதிமன்ற தீர்ப்புல இந்த 1 மாத காலத்துல முடிவெடுக்கணும்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய இந்த அரசு மற்ற மக்களோட கலந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும். இந்த வாய்ப்பை இந்த அரசும் பயன்படுத்தலைன்னு சொன்னால் இது என்னவாக இருக்கணும்னா, பழைய அரசுகளுக்கு இதுக்கு எந்தவித மாற்றமும் கிடையாது. இதுவும் அதே அதிகார போக்கில் அதே ஆணவ போக்கில் இருக்கிறது போன்ற ஒரு எண்ணத்தை வெளியே கொடுக்கும். ஒரு மனித உரிமை ஆர்வலர்களுக்கும் மனித உரிமை சிந்தனையாளர்களுக்கும் இது ஒரு பெரிய வெற்றிடத்தை கொடுக்கும். அதனால அந்த மக்கள் பொறுத்த மட்டும் அந்த இன்னைக்கு தீர்ப்பின் சொல்லியிருக்க அடிப்படையில் இந்த அரசு மக்களோட கலந்து பேசி அவங்களுடைய பண்பாடு தளத்தில் அவங்களோட உரிமை தளத்திலிருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்யணும். சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னக்கிட்டேயே நாங்கள் அந்த எஸ்டேட்டில் எங்கள் தாத்தா அப்பா நாங்கள் எங்களோட பிள்ளை அப்படி வாரிசாக இருந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சுதந்திரம் கிடைச்சும் நாங்கள் சுதந்திரம் இல்லாமல் இருக்கோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த மாஞ்சோலை மக்களுக்கு நெருக்கடி கொடுக்காங்க. 2024 இந்த பிரச்சனை நிமித்தமாக எங்களை எந்த விதத்தினாலும் நெருக்கடி கொடுத்து வெளியே இறக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுதாங்க. நாங்கள் ஒரு பேட்டி கொடுத்தா கூட திருநெல்வேலியில் போன வாரம் கூட பேட்டி கொடுத்தோம். முதலமைச்சரை சந்திக்கணும், எங்களுடைய கோரிக்கைகளை கொடுத்தோம். அதை கூட வெளியே விட மாட்டேங்காங்க. என்ன காரணத்தினால இந்த மாஞ்சோலையை மட்டும் இப்படி விட மாட்டேங்காங்கன்னு அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. மாஞ்சோலை பற்றி பேசினாலே வெளியே நியூஸ் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்காங்க. என்னன்னு தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு எங்கள் இந்த மாஞ்சோலை மேலே நெருக்கடி இருக்குது. பயங்கரமான நெருக்கடி கொடுத்து எந்த விதத்தினாலும் எங்களை இந்த மக்களை அடித்து விரட்டுதை போல் விரட்டுதாங்க. ஏன்னா நமக்கு இந்த சுதந்திர நாட்டில் சுதந்திரம் இல்லாமல் எங்களுடைய மக்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு ஒவ்வொரு நாளும் கதறிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து இப்போ 2 வருஷமாக வேலை இல்லாதனால பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க, 4 நாள் வேலை கொடுப்பாங்க, அடுத்து வேலை இல்லைன்றுவாங்க, அடுத்து இன்னொரு ஹோட்டலுக்கு போவாங்க,
நீ என்ன நீ உனக்கு இந்த வேலை செய்ய தெரியுமா தெரியாதுன்னா அங்கே 2 நாள் கொடுப்பாங்க, மறுபடியும் பத்திடுவாங்க. இப்படி நாங்கள் வந்து ஒரு பரதேசிகளை போல அங்கங்கே அலைஞ்சு திரிந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வரல. இதுக்கு முந்தி நாங்கள் கவுன்சிலராக இப்பவும் கவுன்சிலராக இருக்கேன். அமைச்சர்களை பார்த்து பல விதமான மனுக்களை கொடுத்து எவ்வளவோ போராடி பேசி இன்ன வரைக்கும் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த சகோதரங்க இந்த வக்கீல் இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு நிறைய மக்களும் எங்கள் ஊடகங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு நல்ல உதவி பண்ணிருக்காங்க. ஆனாலும் இன்ன வரைக்கும் ஒரு முடிவு இல்லை. ஆனால் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த ஆட்சியிலே எங்களை மாஞ்சோள மக்களை இறக்கி எப்படியாவது பத்திரணுங்கிறது மாவட்ட ஆட்சியர் நிறைய முயற்சி பண்ணாங்க. ஆனால் நிச்சயமாக நாங்கள் ஆட்சி மாறும், கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாறி எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு நாங்கள் மக்கள் எல்லாருமே பொறுமையாக காத்திருந்தோம். பொறுமையாக காத்திருந்த நேரத்தில் எங்களுக்கு 1906 ஓட்டுலையும் கூட நிரந்தரமாக இடம் பெயர்ந்துள்ளார்களே அந்த கலெக்டர் வந்து எங்களுக்கு ஓட்டு இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதுக்கடுத்து 655 ஓட்டுக்கு நாங்கள் ஃபார்ம் எல்லாம் நிரப்பி கொடுத்தோம். அதுலேயும் ஓட்டு இல்லைன்ட்டாங்க. நாங்கள் பலவிதமான எல்லாம் போராட்டம் பண்ணி ஒரு 300 ஓட்டுக்கு மட்டும் கொடுத்தாங்க. அந்த 300 ஓட்டு போட்டு நாங்கள் அந்த ஓட்டு போடுறதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நிப்பாட்ட, கரண்ட்டு, தண்ணி, ஃபோன் வசதி, கடைசி என்ன சாப்பாட்டு கொடுக்க ரேஷனை கூட நிப்பாட்டாங்க. நாங்கள் என்னத்தை வச்சு சாப்பிட முடியும்? ஒரு வனாந்தரத்தில் அந்த காட்டுக்குள்ளே 45 கிலோமீட்டர் கீழே எங்களுக்கு பக்கத்தில் எந்த எஸ்டேட்டும் கிடையாது. அந்த இடத்துல இருந்து ஒரு எறும்பு கூட உள்ளே வர முடியாது அந்த கேட்டுக்குள்ளே. இல்லை இதே மாதிரி வந்து சமநிலைக்கு வரணும்னா கீழே வரணும்னா 45 கிலோமீட்டர் 4 மணி நேரம் ஆகும். ஆமாம், 4 மணி நேரம் வந்தால் தான் நாங்கள் ஏதாவது சாப்பாட்டுக்கு எதுவும் பார்க்க முடியும். இப்படி இருக்க சூழ்நிலையில் நாங்கள் அங்கே இல்லைன்னு நாங்கள் என்னத்தை வச்சு சாப்பிடுவோம்? சாப்பாட்டுக்கு வேண்டி நாங்கள் கீழே வந்து சமதளத்தில் வந்து வேலையை பார்ப்போம். 10 நாள் 15 நாள் பார்ப்போம், 2 நாள் போய் எஸ்டேட்டில் இருப்போம். ஆனால் அவங்க இல்லைன்ட்டு எங்களுக்கு ரேஷன் கார்டுலேருந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி 8 மாதம் ஆச்சு ரேஷனை கொடுத்து. கேட்டாச்சுன்னா நீங்கள் தான் வெளியிறங்கிட்டீங்களா, எல்லா இடமும் வெளியிறங்கிட்டேன்னு. ஆனால் நாங்கள் அங்கே தான் இருக்கோம். எப்படி இறங்க முடியும்? ஒரே பஸ் காலையில் 8 மணிக்கு போவோம், அது வந்துடும். அதுக்கடுத்து எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. 3 பஸ் இருந்ததை ஒரே டேன் ஆக்குனாங்க. டவரை கட் பண்ணிட்டாங்க. மீது எல்லாத்தையும் படிப்படியாக எல்லாத்தையும் குறைஞ்சாச்சு. பஞ்சாயத்தில் போய் லெட்டர் கொடுத்தாச்சுன்னா இந்த அடிப்படை வசதியெல்லாம் இப்போ இருக்க முதலமைச்சர் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அடிப்படை வசதி, தண்ணி, கரண்ட் எல்லாம் செஞ்சு கொடுக்க சொன்னால் நம்ம கவுன்சிலர் இருக்கணும். பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் கொடுத்தேக்க அந்த மேடம் தூக்கி தூர எறிஞ்சிட்டு எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியாது. நான் என்ன கலெக்டர் உத்தரவோ எதுவுமே செஞ்சு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு அப்படி சொல்லுதாங்க. நாங்கள் வேறு யார்கிட்ட போய் போராட? நாங்களும் பல முறை போராடிட்டோம். நிச்சயமாக இப்போ வந்திருக்க ஆட்சி நம்ம தளபதி ஐயா, முதலமைச்சர் ஐயா மக்களுக்காக வந்தேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் எங்கள் மக்கள் எல்லாருமே, எங்களுடைய ஸ்டேட்டில் உள்ள மக்கள் எல்லாருமே நாங்களும் இந்த ஆட்சி வரணும்னு விரும்பினோம். அதே போல் இந்த ஆட்சி வந்திருக்கு. நிச்சயமாக இந்த மாஞ்சோள மக்களை எல்லாரும் புறக்கணித்தாங்க. இந்த முதலமைச்சர் ஐயா வந்து எங்களை கூப்பிட்டு ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை வச்சு எங்கள் மாஞ்சோள மக்களுக்கு எது தேவை, என்ன காரியம் தேவைன்னு நல்லதை செஞ்சு கொடுப்பாங்க. நிச்சயமாக எங்களுடைய அவங்க பேச்சுவார்த்தை வைக்கையில் எங்களுடைய குறைகள்லாம் சொல்லையில் கண்ணீர் விட்டு கதறணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு எங்களுடைய நெருக்கங்கள். மழை நேரத்தில் பார்த்தாங்கன்னா உச்சாந்தலையிலேருந்து உள்ளாங்கல் வர அட்டை கடிக்கும். ரத்தம் அப்படியே சிந்தும். அந்த ரத்தத்தை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு பேப்பர் ஒட்டினா கூட ரத்தம் நிற்காது. அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டவங்கள அப்படி வெளியடிச்சு அனாதைகளை போல் எங்களை வெளியே பற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஆனால் இந்த ஆட்சியில் வந்து முதலமைச்சரை எங்களுக்கு கூப்பிட்டு வச்சு இந்த மாஞ்சோள மக்கள் ஒரு பேச்சுவார்த்தை பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்ட்டு நாங்கள் பல அமைச்சர்களையும் சந்தித்து முதலமைச்சர் சந்திக்கணும்னு வந்திருக்கோம். அதுக்கும் இப்போது நாங்கள் முதலமைச்சர் சந்திக்கிறதுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லதுன்னு நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம்.